இந்த பாராய மூலம் இருக்கு. ஆமா, இந்த பார்வுள்ள அளவும் கடல் நீருள்ள அளவும் அது அமர்ந்திருக்கிறாரு. அவர் யாரு? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அவருடைய பேருள்ள அளவும் எந்தெந்தக்கு சிறந்தவை மற்றும் பெற்று வாழ்கிறார். இந்த சபையை பார்த்தால் எப்படி வருத்தப்படுகிறது? பெருத்தனான சபை, லட்சுமி சதாட்சியம் பண்ணிய சபை, தேவலோகத்தில் குருவின் சபை. ஏறி ஐயோ தேவலோகத்தில் குருவின் சபை. நீ பேசி தேவசபை கடலூரில் கூறுவது
சத்தியநாத சபை. தில்லியில் கூடக்கூடிய சபை பாராளுமன்ற சபை. ஆ, தேவ சபைக்கு உட்பட்ட சபை. ஆமா. இந்த சபையில வந்து கூடிய இன்னும் ஒண்ணு யாரும் பேசல, அமைதியாக்குறாங்க எல்லாரும். இந்த சபையில வந்து கூடிய ஓ, கற்றோர் கல்வியற்றோர் நம்மை பெற்றோர் கற்றோர் கல்வியற்ற நோய் பெற்றோர், மாதா பிதா குருவிகள் வந்திருக்க மாதா பிதா குரு தெய்வம். நம்மை விட பெரிய வித்வான்லாம் வந்திருக்காங்க. ஆமாங்க. சரி பிள்ளை வெளியில மகளை கூட்டி எப்படி விளையாடுவோம்? ஆஹா, அது தந்து போல 16 ஆட்டக்காரரும் 16 ஊர்ல 14 ஊர்ல இருந்து வரோம். இப்படிப்பட்ட சபைக்கு வந்து ஆமா. ஆசாமையாற்ற முடியுமா? ஏய், திருமூர்த்தி. ஐயோ, ஐயோ, இங்க வா. ஏண்டா, 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 ஏண்டா. ஐயா, அவரு எனக்கு யாரும் தெரியாது. யாருன்னு தெரியாது. உமா நாள் கூத்தாடுறான், ஆமாமா உமா நாள் ஒன்னாக்குறோம். அதானே நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் பண்ணு. நான் கிளாஸ் பண்ணிட்டேன். ஒரே படிப்புடா. ஆமாமாமா அவர் பார்த்தாங்க கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கிறாரு. ஆமா ஓ, நீ ஒண்ணும் பேசாதப்ப அச்சுந்திரா எத்தனை நேரம் உட்காந்து ஒரே கிளாஸ்ல மட்டும் ஒரு கிளாஸ் வேணாம். அவர் யார் தெரியுமா? யாரு? சங்கராபுரம் தாலுக்கா. சங்கராபுரம் தாலுக்கா. எது? எது? கூடலூர். கூடலூர். என்ன ஒரு கூடலூர்? லாலாப்பேட்டை. லாலா பொட்டை இல்லடா, லாலாப்பேட்டை. ஆ. லாலாப்பேட்டை கூடலூர். ஆமா வண்டி பலத்தா மாமன் கிருஷ்ணா. அவர் இப்படியா வந்தாரு? வருகா பாட தவறா சொல்லுங்க. கூட்டாலே நோங்க வந்தாரு. தப்பிக்கினே இருக்கு. சங்கராபுரம் தாலுக்கா. கூடலூர். லாலாப்பேட்டை கூடலூர். வண்டி பாளையத்தாமன் கிருஷ்ணா. வண்டி பலத்தா மாமன் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணனுக்கு இந்த சபைக்கு அருகில் இருக்கா? அந்த வியாபாரிங்க வருவானா? அந்த குடிக்கிற கவிதை கூடலூர் கிருஷ்ணா. அப்படி வந்தாங்க சரியான ஓட்டாருக்கு போட்ட கையை அந்த கூடலூர் கிருஷ்ணா இது எடுக்கிறவரா? அந்த செட்டிதாங்கல் சந்தை இல்ல, செட்டிதாங்கல் சந்தையில மாட்டுக்கு கொம்பு செய்ய போயிருப்பா. அந்த கிருஷ்ணனை கேட்க தம்பி, அந்த கிருஷ்ணனை கேட்க அந்த கிருஷ்ணன் பாக்கிறதுக்கு அந்த கிருஷ்ண பாக்கிறதுக்கு பேர் வரல. நீங்க வேடம் தான் கேட்கிறீங்க. இது யாரு? யார்? என்னுடைய விளக்கம் என்ன ஐயா அப்படின்னு கேட்டேன். உங்க விளக்கம், நீங்கள் யார், உங்கள் பேரு, உங்க ஊரு, எந்த நாடு சாகுறாங்க, திருமணம் ஆகியிருக்கா, திருமணம் ஆகவில்லையா, எந்த நாட்டு கரசன், இதெல்லாம் கேட்டு விளக்கமா நான் என்ன ஆதார் அட்டையை பதிவு போறேன். என்னுடைய விளக்கம் சொல்லுங்க. விளக்கமாக சொன்னது என்னடா சொன்னப்ப அடிக்க போயடா. பிரம்மஜானுக்கு என்ன சொன்னப்ப என்னடா பிரபஞ்சவனுக்கு ஜே போட்டோம். பட்டு மட்டும் சொல்லணும் என்கிட்ட. ஜே போட்டா பிரம்மதேவனுக்கு சே போட்டேன். ஆமா. நான் யாரு?
கெட்டிக்காரனுக்கு என்ன சொன்ன? லெவல் லட்டு. ஆமா, பிரம்மதேவனுக்கு சேவ் போடுங்க. செத்த நேரம் ஆயிட்டு அந்த கொட்டாயில போய் கொடை கட்டி போட்டு தூங்குவாரு. அவருக்கு சேவ் போடுங்க. கெட்டிக்காரனுக்கு லெவல் லட்டு. அடிய பத்தி தெரியாது. போடா உள்ள. எப்படி விளக்க? எனக்கு எத்தனை முகம்? உங்களுக்கு 4 முகம். 4 முகம். ஏற்கனவே எத்தனை முகம்? எத்தனை முகம் இருந்தது? 5 முகம் இருந்தது. கைலாயமே கோவிலாக இருக்கக்கூடிய பரமக்கடவுள் 2000 நேற்று படைத்த ஆமா பரமக்கடவுளுக்கு 5 முகம். 5 முகம். அவர் எனக்கு மாமனார். உங்க மாமனாரு எனக்கு 5 முகம். என்ன பண்றது? உங்களுக்கு மாமனாரு. ஆமாடா. ஆமாங்க. எனக்கு 5 முகம். உங்களுக்கு 5 முகம். 4 முகம், ஒரு வெள்ளை முகம். அதே போல அவருக்கு 4 முகம், ஒரு வெள்ளை முகம். இப்படி 5 முகம் இருக்கிற போது எனக்கு 5 மாமியா பண்ண வேலை ஒரு சிரம் போச்சு. உங்க மாமியா பண்ண வேலை ஆமா ஒரு சிரம் துண்டாக்கி விட்டு சரியா போச்சு. அதனால 4 முகம். இப்ப தச்சமே 4 முகம். 4 முகம். 4 முகம் படைத்த ஆமா நான் எப்படி அமர்ந்து என்னுடைய சக்தி பெருமுடி மக்கள் இருக்கிறது. ஆமா எப்படி வாழாற்றேன், எப்படி அரட்டா செய்கிறேன், விமானத்தில் அமர்ந்து பெண்ணோட விடுத்து நான் என்ன செய்கிறேன்? சத்தியலோகத்திலே நான் அமர்ந்து ஆமா வரக்கூடிய ஆட்கள் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்தியில மனித பாண்ட பிடிக்கும்படியான பிரம்மதேவன் என்ன வழக்கம்? ஆமா சிருஷ்டி பண்ணக்கூடிய வழக்கம் 2084 ஜீவர்கள். ஆமா எல்லாத்தையும் படைக்கக்கூடியான கடவுள் நீங்க. அப்படி இருக்க நான் சிஸ்டம் செய்ய வேண்டுமா? ஆமா நான் சிஸ்டம் செய்ய வேண்டுமா? ஆமா உதவுவாங்க. என் மனைவி இருக்கிறாரே. ஆமா கலைவாணி. ஆமா அவனை அழைக்க வேண்டும். சரிங்க. பிறகுதான் கவனிக்க வேண்டும். சரிங்க. அது அந்த புறத்தை சென்று என் மனைவி கலைவாணி இருந்தால் தலைவர் அழைத்தார். சரிங்க. அஜனாகிய பிரம்மதேவன் தன் மனைவியா இருக்கும்படியான கலைவாணி அழைக்கு. கலைவாணி எப்படி சொல்ற கிலோ படுகிறான். அப்புறம் நீ 4 மணிக்கு வந்து என்ன எழுப்ப அப்படியே 4 மணி நான் ஒரு கொடாவில் பத்துக்கிறேன். இந்த கொடாது அந்த கொட்டா நம்ம கொட்டா இந்த கொடா இல்லையா
இடம் இல்ல